ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் உள்ள யூனிட் 6க்கான எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம். மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 9, பார்ட் 8 வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்லேருந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் உள்ள தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். முதல் கேள்வி, தொல்காப்பியம் கூறும் மனமொத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலைபேறு உடையதாக அமையும். இந்த கூற்றில் எத்தனை வகையான பொருத்தங்களை விவரித்து கூறுறாங்க. ஸோ எத்தனை வகையான பொருத்தங்கள் இருக்கும் ரெண்டு பேருக்கு இடையில அப்படிங்கிறத தொல்காப்பியத்தில் கூறுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த எத்தனை பொருத்தங்கள் அப்படின்னா 10 பொருத்தங்கள் இருக்கும். ஸோ தெரியும், ஜாதகம் பார்க்கும்போது 10 பொருத்தங்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எத்தனை பொருத்தங்கள்னு கேட்டாங்கன்னா 10 பொருத்தங்கள். செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்கள் அப்படிங்கிற தலைவன் தலைவியின் காதலை போற்றும் நூல் எது? எந்த நூல்ல இந்த லைன் வந்திருக்கு? செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்கள். ஓகேவா? ஸோ இது கூறப்பட்ட நூல் குறுந்தொகையில வரக்கூடிய பாடல் வரி. கீழ்காணும் பாடல் அடிகளையும் நூல்களையும் சரியாக பொறுத்துக. இது மேற்கோள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர். இந்த பாடல் வரி எந்த நூல்ல அமையப்பட்டிருக்குன்னா நற்றிணையில வரக்கூடியது. அடுத்து, உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின். உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின் அப்படிங்கிறதும் நற்றிணை தான். அதாவது நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியருங்கிறது நற்றிணையோட முதல் பாடல்ல வரக்கூடியது. அதே மாதிரி உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பினும் நற்றிணையில வரக்கூடிய பாடல் தான். அடுத்து, உயிர் இயைந்து அன்ன நட்பின். உயிர் இயைந்து அன்ன நட்பின் அகநானூறு. செம்புல பெயர் நீர் போல குறுந்தொகை. இப்பதானே பார்த்தோம் மேல. ஸோ செம்புல பெயர் நீர் போல அப்படிங்கிறது குறுந்தொகை. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். அடுத்தது 4வது கேள்வி. 4வது கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. புலி பசித்தன்ன மெலிவில் உள்ள துறனுடையாளர் கேண்மையோடு. ஓகேவா? இந்த புறநானூற்று பாடலடிகள் உணர்த்தும் வாழ்வியல் நெறியன். இந்த பாடல்ல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலி போன்ற வலிமையும் முயற்சியும் உடையவரோட நம்ம நட்பு கொள்ளல் வேண்டும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து 5வது கேள்வி, உயர்நிலை உலகம் அமிழ்தோடு பெறினும் பொய்சேன் நீங்கிய வாய்நட்பினையே. இந்த தூய்மையான வாய்மை நிறைந்த நட்பின் சிறப்பை கூறும் புலவர் யார்? தூய்மையான வாய்மை நிறைந்த நட்பின் சிறப்பை உணர்த்துபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை சொன்னவர் மாங்குடி மருதனார். இவர் இந்த பாடல் வரி எந்த நூலில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. ஸோ மதுரை காஞ்சி எழுதிய மாங்குடி மருதனார் தான் என்ன சொல்லியிருக்காரு? இந்த பாடலை சொல்லியிருக்காரு. தூய்மையான வாய்மை நிறைந்த நட்பின் சிறப்பை கூறுகிறார். 6வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. இந்த 2 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிருந்து உயிர் விட்டவர் பிசிராந்தையார். இது கரெக்ட். பாரியின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டவர் கபிலர். இதுவும் கரெக்ட். அப்ப 2மே சரி. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று பிற துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி குறிப்பிடுபவர். ஸோ பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவ வேண்டும் அப்படிங்கிறத சொன்னவர் யாரு, எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னவர் நல்லந்துவனார். இந்த பாடல் வரி அமைஞ்சது கலித்தொகை. ஸோ கலித்தொகையை எழுதிய நல்லந்துவனார் தான் இதை கூறியிருக்காரு. ஓகேவா? உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறும் சங்கப்புலவர். உண்மையான செல்வம்னா பிறரோட கஷ்டத்தை தீர்ப்பதுதான் அப்படிங்கிறத சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்வேட்டனார். நிலம் புடைபெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, இதுதான் வாய்மை என்பது வலியுறுத்தப்பட்டுள்ள நூல்களில் கீழ்காண்பவற்றுள் பொருந்தாது. அதாவது வாய்மையை பற்றி சொன்னதுல எது தவறானது? மற்ற நூல்கள்லாம் வாய்மையை பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு நூல் மட்டும் வாய்மையை பற்றி சொல்லலை. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆன்சர் அகநானூறு. நற்றிணை, 10 புறநானூறு. இது 3லையுமே வாய்மை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அதாவது நிலம் புடைபெயர்ந்தாலும்
பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சொல்லாதது வந்து அகநானூறு தான். பிழையா நன்மொழி என்று வாய்மையையும் பொய்பொதி கொடுஞ்சொல் என்று பொய்மையையும் குறிப்பிடும் சங்க நூல் எது? எந்த நூல்ல சொல்றாங்கன்னா பிழையா நன்மொழி என்று வாய்மையை சொல்றாங்க. பொய்மையை வந்து பொய்பொதி கொடுஞ்சொல் அப்படின்னு சொன்னது வந்து நற்றிணை. சங்க காலத்தில் விருந்தினருக்கு உணவளிக்க விதை திணையை உரலில் இட்டு இடித்து உணவளித்த செய்தியை கூறும் நூல். விதை திணைய உரல், அதாவது விதைக்க வச்சிருந்த திணைய உரல்ல இட்டு இடிச்சு அதை உணவா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதை வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா புறநானூறுல தான் சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் விருந்தினருக்கு உணவளிக்க தன் வீரவாளையும் ஈடு வைத்த செய்தியை குறிப்பிடும். வீரவாளை ஈடு வச்சு உணவளிச்சிருக்காங்க. இந்த செய்தி வந்து எந்த நூல்ல குறிப்பிடப்படுதுன்னா அதே புறநானூறு தான். பட் பாடல் வந்து 316. இங்க பார்த்தது வந்து புறநானூறு 333. விதை திணையை உரலில் இட்டு இடித்தது. விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை. விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை என்று விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை பற்றி கூறிய புலவர் யார்? விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை பற்றி கூறிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலவர் வந்து பெருங்குன்று கிழார். ஸோ இவர் வந்து புறநானூற்று பாடலை எழுதியவர். 266வது பாடல்ல வந்து இந்த இதை சொல்லியிருப்பாங்க, விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை அப்படிங்கிறத. மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. அதாவது மக்கட்பேரே உயர்ந்த பேரு என்பதை உணர்த்தும் இந்த பாடல் இடம்பெற்ற நூல். மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே அப்படிங்கிற பாடல் வரி. ஸோ இதுவும் புறநானூற்று வரிகள் தான். கீழ்காண்பனவற்றுள் அதியமான் நெடுமான் அஞ்சிக்காக தொண்டைமானிடம் தூது சென்ற பெண்பார் புலவர். தொண்டைமானிடம் தூது சென்ற பெண்பார் புலவர் யாரு? ஔவையார் அவர்கள் தான். அதியமான் வந்துட்டாலே ஔவையாரை போற்ற வேண்டிதான். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற புறநானூற்று பாடல் மூலம் நாட்டை மேன்மைக்கு உரியதாக மாற்றுவது அரசனின் மாண்புகளே. நாட்டை வந்து மேன்மை உற்ற நாடாக மாத்துறது யாரோட வேலை? அரசனின் மாண்பு தான் அப்படின்னு சொல்லி உணர்த்திய புலவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஔவையார். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். சங்க காலத்தில் போர் தொடங்குவதற்கு முன் பசுக்களும் பார்ப்பனரும் பெண்களும் நோயுற்றவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தும் அறப்போர் முறை. ஏன்னா அவங்களாம் போர்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் வச்சிருவாங்களாம். அதுதான் அறப்போர் முறை. இந்த அறப்போர் முறை குறித்து கூறும் புறநானூற்று பாடலை பாடியவர் அது எந்த நூல்ல குறிப்பிடப்படுது? எந்த புறநானூற்று பாடல குறிப்பிடப்படுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து புறநானூற்றுல தான் குறிப்பிடப்படுகிறது. எந்த புறநானூற்று பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது பாடல், அறப்போர் முறை. பழந்தமிழ் வேந்தர்கள் பகை மன்னனை வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக எந்த மரத்தை வெட்டி வீழ்த்துவது மரபாக இருந்தது? எந்த மரத்தை வெட்டி வீழ்த்துவாங்க? பகைவனை வென்று வந்ததுக்கு அப்புறம் வெற்றியின் நினைவாக எந்த மரத்தை வந்து வெட்டி வீழ்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. காவல் மரம், அதாவது கடி மரம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன மாதிரியான மரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேங்கை மரம், புன்னை, வேம்பு இதெல்லாமே காவல் மரங்களாக இருந்துச்சு. ஸோ என்ன மரம்னா வேங்கை மரம். வேங்கை, புன்னை, வேம்பு இதெல்லாமே காவல் மரங்களாக இருக்கும். இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க? வெட்டி வீழ்த்துவாங்க. ஆய் அண்டிரன் என்னும் குறுநில மன்னன் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு வாரி வழங்கிய யானைகளின் எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ யானைகளோட எண்ணிக்கைக்கு வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மன்னே என புகழ்ந்த புலவர் யார்? அந்த அளவுக்கு யானைகளை கொடுத்து புலவர்களுக்கு கொடுத்துருக்காரு யாரு? ஆய் அண்டிரன்கிற குறுநில மன்னன். ஸோ அதுக்காக வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே அப்படின்னு சொல்லி புலவர் வந்து புகழ்ந்திருக்காரு. அது எந்த புலவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. முடமோசியார் அவர்கள். அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம். அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம் என்று
அரசர்கள் அறநெறியையே முதன்மையாக கொண்டு அரசாள வேண்டும் என்று கூறும் நூல். எந்த நூல் வந்து அறநெறியை தான் முதன்மையா வச்சு அரசன் வந்து என்ன பண்ணணும், நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்றது வந்து புறநானூற்றுல 55வது பாடல். அரசர்கள் ஏழை பெண்ணின் மானம் காக்க தன் கையையே வெட்டி கொண்டவர் யார்? ஸோ ஏழை பெண்களோட மானம் காக்கிறதுக்காக கையை வெட்டிக்கிட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்கை பாண்டியன், பாண்டிய மன்னன், பொற்கை பாண்டியன்கிற மன்னன். மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும் இயற்கை அல்லன செயற்கையிற் தோன்றினும் காவலர் பழிக்கு மிக கண்ணகன் ஞாலம். இப்புறநானூற்று அடிகள் உணர்த்துவது என்ன? மாறி பொய்ப்பினும், மாறி பொய்ப்புனா மழை இல்லாத போதும், ஓகேவா, அதுதானே அர்த்தம். ஸோ அப்போ மழை இல்லாத போதும் அரசனையே குடிமக்கள் பழிப்பர். மழை பெய்யலாட்டி அரசன்தான் காரணங்கிற மாதிரி அரசனையே குடிமக்கள் பழிப்பர் அப்படிங்கிறதான் இந்த அடியில உணர்த்தக்கூடிய வரிகள். அடுத்து, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்ற புறநானூற்று பாடல் யாருடைய இயல்பை என்ன விழுமியத்தை கூறுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தமக்கு என வாழாமல் பிறர்க்கென வாழ்வது பற்றி கூறக்கூடியதுதான் இந்த பாடல் வரி, ஓகேவா. ஸோ எந்த விழுமியம்? உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இது தமக்கென வாழாமல் பிறர்க்காக வாழ்வது அது பற்றி கூறக்கூடிய பாடல் வரி இது. 11 கீழ்கணக்கு நூல்களுள் எத்தனை நூல்கள் அறநூல்கள், அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல்கள் எத்தனை? மொத்தம் 11. 11 வந்து அறக்கருத்துக்களை கூறும், 6 வந்து அகநூல்கள், 1 வந்து புறநூல், ஓகேவா. மொத்தம் 18 நூல் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறநூல், அகநூல், புறநூல் கணக்கு. அடுத்து, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த குறட்பாவில் கூறப்படும் 4 தீய பண்புகளில் இல்லாதது எது? 4 தீய பண்புகள்ல வராதது எதுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகம். வஞ்சகம் வந்து வராது, வஞ்சகம் கிடையாது. பொறை இருக்கு, பேராசை இருக்கு, சினம் இருக்கு. 4வது என்ன வரும் அப்படின்னா இன்னா சொல் தான் வரும். ஏன்னா இங்கேயே வருது பாருங்க, இன்னாச்சொல். அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல், ஓகேவா. ஸோ இந்த 4ம் தான் வந்து தீய பண்புகள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. வஞ்சகம் வந்திருக்காது. 26வது கேள்வி, செல்வத்திற்கென்று தனி இயல்பு கிடையாது, அதை பெற்றிருப்பவரின் இயல்புக்கேற்ப அதன் பயன்பாடு அமையும் என்பதை விளக்கும் திருவள்ளுவர் பண்பில்லாத கொடிய மனம் படைத்தவர் செல்வத்தை எதனோடு ஒப்பிடுகிறார்? பண்பில்ல, ரொம்ப ரொம்ப கொடிய மனம் இருந்தாலும் அவர்கிட்ட செல்வம் இருக்கு அப்படின்னா அவரை எந்ததோட ஒப்பிடுறாரு திருவள்ளுவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ திருவள்ளுவர் ஒப்பிடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பால் தான் வைக்கப்பட்ட பாத்திரத்தால் திரிஞ்சு நஞ்சாவது போல, ஓகேவா. பண்புடையவர் செல்வம்ங்கிறது, அதாவது நல்ல பண்புடையவர்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மரம் மாதிரி. அந்த மரம் வந்து எப்படி அந்த நாட்டு மக்களுக்கு பயன்படுதோ அந்த மாதிரி பயன் மரமாக இருப்பாங்க. ஊருணின்னு சொல்லலாம், மருத்துவ மரம்னு சொல்லலாம் பண்புடையவரிடம் உள்ள செல்வத்தை. ஆனால் இந்த பண்பில்லாதவரிடம் இருக்கக்கூடிய செல்வம்ங்கிறது ஒரு நல்ல பால் தான், ஆனால் அது வைக்கப்பட்ட பாத்திரத்தால் அது கெட்டு போகிறது. ஸோ அதுக்கு ஒப்பிடுகிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான். இந்த குறள் எந்த நிலைக்கு எதிரான திருவள்ளுவரின் குறளாக விளங்குகிறது? ஓகேவா. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், வறுமையை பற்றி குறிப்பிடக்கூடிய பாடல், அதாவது திருக்குறளாக இருக்கு. நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் நாளும் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாளும் இரண்டும், ஓகேவா. நாலுங்கிறது எதை குறிக்கிறது? நாலடியார். இரண்டும்ங்கிறது திருக்குறளை குறிக்கும். ஸோ நாலுங்கிறது நாலடியார்.
நாலடியார் குறித்த கீழ்காணும் நூல்களில் தவறானது, கீழ்காணும் கூற்றுகள்ல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல் நாலடியார், கரெக்டு. இதனை தொகுத்தவர் பதுமனார், அதுவும் கரெக்டு. திருக்குறளுக்கு அடுத்த நிலையில அதனாலதான் இங்க சொல்லியிருப்பாங்க நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு. திருக்குறளுக்கு அப்புறமா நாலடியாரை வச்சு மதிக்கக்கூடிய ஒரு நீதி நூல், இதுவும் கரெக்டு. தவறு இதுதான், சைவ சமய கொள்கைகளை வலியுறுத்துகிறது. சைவ சமய கிடையாது, சமண சமய கொள்கைகளை வலியுறுத்துகிறது. அதாவது புலால் உண்ணாமை, ஊழ்வினை இது சார்ந்து வலியுறுத்துறதுனால நாலடியார் சமண சமய கொள்கை. அப்ப இதுதான் தவறு. கடையிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் என்று பிறப்பை காட்டிலும் அறிவு ஒழுக்கமே சிறந்தவை. பிறப்பை விட அறிவு ஒழுக்கம்தான் சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய நூல் நாலடியார். அடுத்த கேள்வி, தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கும் இலக்கண நூல். தொல்காப்பியத்தோட வழிநூலாக விளங்கக்கூடிய இலக்கண நூல்னாலே என்னது? நன்னூல். இலக்கண நூல்னாலே ரெண்டுங்க தான் நமக்கு ஞாபகம் வரும், தொல்காப்பியம், நன்னூல். ஸோ ஆன்சர் இதுக்கு நன்னூல். நன்னூல் குறிப்பிடும் மாணாக்கர் ஆகாதவர், அதாவது கடை மாணாக்கர் இயல்புகளில் பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தாததுல ஃபர்ஸ்ட் பாருங்க, கல் உண்பவன் சோம்பேறி. பழைய நூல்களை கண்டு அஞ்சி தடுமாறும் உள்ளம் படைத்தவனா இருப்பாங்க. ஆசிரியர் கூறுவதை மனதில் நிறுத்தி மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து சிந்திப்பவர். அவர் மாணாக்கர் ஆகாதவர் கிடையாது, அவர் தான் மாணாக்கர். அப்ப இதுதான் பொருந்தாது. ஓகேவா? அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சாதவன், அதாவது மாணாக்கர் ஆகாதவருங்கிறதுக்கான 3மே டெஃபனிஷனா வரும், இது மட்டும்தான் வராது. ஓகேவா? ஆசிரியர் கூறுவதை மனதில் நிறுத்தி மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து சிந்திப்பவரா இருப்பவர் தலை மாணாக்கரா இருப்பாங்க, கடை மாணாக்கரா இருக்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின், நன்னூலின் படி ஆசிரியர் மாணாக்கர் உறவு எதை போல இருக்கணும்? அதாவது அகலாமலும் அணுகாமலும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நெருப்புல குளிர் காய்வது போல இருக்கணும். நன்னூல் கூறும் முழு அறிவு பெறுவதற்கான நெறிமுறைகளில் ஒரு மாணவன் ஆசிரியரிடம் பாடம் கேட்பதால் மட்டும் எவ்வளவு அறிவை பெறுகிறான்? ஆசிரியரிடம் மாணவன் பாடம் கேட்கிறதால எவ்வளவு அறிவு அவனுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கால் பகுதி அளவு. ஓகேவா? சிலப்பதிகாரத்தில் கோவலன் மாதவிக்கு பிறந்த குழந்தைக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்ட காரணம் என்ன? கோவலன் மாதவிக்கு பிறந்த குழந்தைக்கு மணிமேகலின் ஏன் பேர் வச்சாங்க? மணிமேகலின் ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, கோவலனோட மூதாதையரை நடுக்கடலில் மரக்கலம் உடைந்த போது காப்பாற்றிய மணிப்பல்லவ தீவு தெய்வத்தோட பேர் மணிமேகலை. ஸோ அதனால மணிமேகலைங்கிற பேரை தன்னோட குழந்தைக்கு சுட்டியிருக்காங்க. அடுத்து, கருணாமறவன், செல்லா செல்வன், இல்லோர் செம்மல் என்று கோவலனை புகழ்ந்தவர் யார்? கோவலனுக்கான பெயர்கள் தான் இது. கருணாமறவன், செல்லா செல்வன், இல்லோர் செம்மல். இந்த மாதிரி பேர் வச்சது யாரு அப்படின்னா, மாடல மறையோன், இவர் தான் பேர் வச்சிருக்காரு. சிலப்பதிகாரத்தின் அடைக்கல காதையில் அறவழியிலிருந்து விலகுபவர்களை பாசக்கயிற்றால் கட்டி தண்டிக்கும் கற்பனை பாத்திரமாக இளங்கோவடிகள் யாரை படைத்துள்ளார்? ஓகேவா? பாசக்கயிறால கட்டி தண்டிக்கக்கூடிய கற்பனை கதாபாத்திரம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சதுக்க பூதம், அந்த கதாபாத்திரத்துக்கு பேரு சதுக்க பூதம். இது அடைக்கல காதையில குறிப்பிடப்படுகிறது. சதுக்க பூதம் ஒரு வறியவனை பிடித்து தண்டிக்க முற்பட்ட போது அவன் தாய் தன்னுயிரை ஈடாக கொடுக்க முன்வந்தாள். அப்போது பூதம் கூறிய பதிலான, நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பின் கிள்ளை என்பதன் பொருள் என்ன? ஸோ அந்த பூதம் அந்த தாய் உயிர், என் குழந்தைக்கு, அவனோட பையனுக்காக என்னோட உயிர் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வந்தப்போ பூதம் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாவியின் உயிருக்கு ஈடாக நல்லுயிரை ஏற்று பெருநிலையை இழக்கும் குணம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதுதான் இந்த பாடல் வரி. 40வது கேள்வி, அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதில் என்ற அறவுரையை வழங்கும் காப்பியம் எது? எந்த நூல்ல இந்த லைன் வருது? அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் அப்படிங்கிறது மணிமேகலையில வரக்கூடிய உயிர்.
வரக்கூடிய அதாவது ஆபுத்திரனோடு மணிப்பல்லவம் அடைந்த காதையில் இந்த லைன் வந்திருக்கும். மனிதர்கள் செய்யும் பல குற்றச் செயல்களுக்கு பசிப்பினியே காரணம் என்பதை உணர்ந்து அதை போக்குவதை காப்பியத்தின் மையப் பொருளாக கொண்ட நூல். பசிப்பினியை போக்குவதை மையப் பொருளாக கொண்ட நூல் மணிமேகலை. தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம். தமிழ்ல விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. விருத்தப்பா. சீவக சிந்தாமணியில் நிலையாமை என்னும் கருத்தை விளக்க திருத்தக்க தேவர் பயன்படுத்திய விலங்கு எது? நிலையாமையை உணர்த்துறதுக்காக எந்த விலங்கை திருத்தக்க தேவர் பயன்படுத்தி விளக்கியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. குரங்கு. கடுவன் மற்றும் மந்தி. பலாப்பழத்தை மனிதன் பறித்தல். ஓகேவா? ஸோ குரங்கு தான் பயன்படுத்தியிருப்பாங்க. பொய் கூறாதீர், புறங்கூறாதீர், யாரையும் இகழ்ந்து பேசாதீர், கள்வருடன் நட்பு கொள்ளாதீர் என பல அறங்களை தொகுத்து கூறும் சமண காப்பியம் எது? சமண காப்பியம் வளையாபதி. பொய் சொல்லக்கூடாது, புறங்கூறக்கூடாது, யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது, கள்வரோட நட்பு கொள்ளாம இருக்கணும். இந்த மாதிரி அறக்கருத்துக்களை கூறக்கூடிய சமண காப்பியம் வளையாபதி. பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் வாழ்வின் நிலையாமையை கூறும் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குண்டலகேசியில வரக்கூடிய பாடல் வரிதான் இது. பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் அப்படிங்கிற பாடல் வரி வந்த நூல் குண்டலகேசி. கம்பராமாயணத்தில் அறத்தின் இருப்பிடமான அயோத்தி மாநகர் ஒரு மரமாக உருவகப்படுத்தப்படுகிறது. அதில் முளைத்து எழும் வித்து, அதாவது விதை அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி. விதையாக சொல்லப்படுவது கல்வி. ஓகேவா? இதில் சொல்லியிருப்பாங்க கல்வியை விதையா சொல்லியிருப்பாங்க, கேள்வியை கிளையா சொல்லியிருப்பாங்க, தவம் இருப்பாங்க இல்லையா, தவத்தை இலையா உருவகப்படுத்தியிருப்பாங்க, அன்பு அரும்பு அதில் பூக்கக்கூடிய மொட்டு, தர்மத்தை மலரா சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று போகம், போகத்தை பழம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கல்வி விதை. ஒரு மரமாக வச்சு அந்த மரத்தோட ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொன்றுக்காக உருவகப்படுத்தியிருப்பாரு. ராமாயணத்தில் ராவணன் எத்தகைய தீய செயலால் தனது நாடு, கொற்றம், சுற்றம் அனைத்தையும் இழக்கிறான்? ஸோ ராவணன் எந்த தீய செயல்னால எல்லாத்தையுமே இழக்கிறான் அப்படின்னு கேட்பாங்கன்னா பிறன்மனை நயத்தல். பிறன்மனை நயத்தல்னால தான் அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே இழந்திருப்பான். வடமொழியில் வியாசர் இயற்றிய மகாபாரதத்தை தமிழில் வில்லி பாரதம் என இயற்றியவர் யார்? தமிழ்ல வில்லி பாரதத்தை இயற்றியவர் வில்லிபுத்தூரார். அதிலே பேர் வந்திருக்கு. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. வில்லி பாரதத்தில் பொறுமை மற்றும் வாய்மை என்னும் அறத்தின் மூலமாக வெளிப்படும் பாத்திரம் யார்? ஸோ பொறுமை அண்ட் வாய்மை இது ரெண்டையுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக வில்லி பாரதத்தில் கூறப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமன். அடுத்து அஸ்வத்தாமன் போரில் இறந்து விட்டதாக பொய் உரைக்கும்படி தருமனிடம் கூறுபவர் யார்? ஸோ தருமன்கிட்ட போய் சொல்றாரு அஸ்வத்தாமன் போர்ல இறந்துட்டதா, அது சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. கண்ணன். அரசு அளிப்பினும் ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவருடன் அலன்று பொற உண்ணினும் அவர்களே நரகில் எய்துவார் என்று கண்ணன் யாருக்கு உபதேசிக்கிறான்? ஸோ இதை யாருக்கு சொல்லுவார் அப்படின்னா துரியோதனனுக்கு சொல்வார். அதாவது துரியோதனோட தூது செல்லும் போது விதுரன் வீட்டில் உணவருந்திய கண்ணன் இதை சொல்லுவார். இந்த லைனை சொல்லுவார். போர்க்களத்தில் நெறிமுறைகளை மீறி பாண்டவர்களின் சிறு புதல்வர்களை கொன்ற அஸ்வத்தாமனை பாலர் மகுடம் துணிந்தது இன்று என்ன வீரியம், அது அறச்செயலும் அல்ல என்று கடிந்து கொள்பவர் யார்? யார் கடிந்து கொள்பாங்கன்னா துரியோதனன். சங்க காலத்தில் அரங்கூறு அவயம், அதாவது நீதி வழங்கும் இடம் இருப்பதை குறிப்பிடும் நூல்களையும் அடிகளையும் சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க.
ஸோ அறநிலை திரியா அன்பின் அவயம், அறநிலை திரியா அன்பின் அவயம்ங்கிறது வந்து மதுரை காஞ்சியில் சொல்லியிருப்பாங்க. அரங்கெட அறியாதாங்கு, இது வந்து புறநானூற்றில் கூறப்பட்டது. அரங்கெழு நல்லவை, அது வந்து நற்றிணையில். அரைச்சுக்கோள் கோடினும் அரங்கூறு அவயம், இது சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. இலக்கிய பாத்திரங்களையும் அவர்கள் உணர்த்தும் பண்புகளையும் சரியாக பொறுத்துக. ஸோ ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு வகையான பண்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை மேட்ச் பண்ணணும். விதுரன், விதுரன் வந்து விவேகத்துக்கான பண்பு. பீஷ்மர் மற்றும் பரதன் வந்து தியாகத்துக்கான பண்பு. கர்ணன், கர்ணன் வந்து ஈகை. குகன், கர்ணன் வந்து நட்பு. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். தீமையின் உருவகங்களாக படைக்கப்பட்டுள்ள பாத்திரங்களில் பொருந்தாத இணை, யாருக்கு இது மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒழுக்க பிறழ்வு வந்து கோவலனும் ராமனும், கரெக்டு தான். பொறாமைக்கு வந்து துரியோதனன், சூர்பனகை, காந்தாரி, இதுவும் கரெக்டு. பெண்மையை இழிவுபடுத்துதல் துச்சாதனன், ஓகே. அப்போ மேட்ச் ஆகாதது வந்து கூடா நட்பு வந்து விதுரன் சொல்லியிருக்காங்க. கூடா நட்புக்கு வந்து கூனியும் சகுனியும் சொல்லலாம், ஓகேவா. இவங்க தான் வந்து கூடா நட்புக்கு, விதுரன் கிடையாது. நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருகத்தட்டோர் அம்ம இவன் தட்டோரே, இப்புறநானூற்று பாடலின் மூலம் வலியுறுத்தப்படும் கருத்து என்ன? ஸோ எந்த புறநானூற்று பாடல்ல இந்த கருத்து வலியுறுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீர்நிலைகளை அமைத்து தருவது அரசனின் கடமை, ஓகேவா. கன்றிழந்த ஆவின் கண்ணீருக்கு நீதி வழங்க தன் மகனையே தேர்காலில் இட்ட அரசன் யார்? கன்றிழந்த ஆவின் கண்ணீருக்கு நீதி வழங்க தன் மகனையே தேர்கடலில் இட்ட அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன். அடைக்கலம் புகுந்த புறாவினை காக்க தன்னையே தராசு தட்டில் ஏற்றிய மன்னர், தராசு தட்டில் ஏற்றிய மன்னர் வந்து சிபி மன்னன். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் என்று இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்கும் பண்பை கூறும் நூல். இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்கும் பண்பை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. உழவர்கள் விளைச்சலில் ஒரு பகுதியை விதையாக சேமிப்பது போல மறுபிறவிக்கு நாள்தோறும் அறம் செய்ய வேண்டும் என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையாபதியில கூறப்படுகிறது. விருந்தோம்பல், கற்பொழுக்கம், பெரியோரை பேணுதல், நன்மக்கட்பேறு ஆகியவற்றை இல்லற வாழ்வின் கடமைகளாக கருதிய காலம் இது. எந்த காலத்துல இது எல்லாத்தையுமே இல்லற வாழ்வின் கடமைகளாக கருதியிருக்காங்கன்னா சங்க காலத்துல. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று தெய்வத்தன்மைக்கு ஒப்பாக வள்ளுவர் கூறுவது எதனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வள்ளுவர் கூறுவது அன்பு, நாணம், ஒப்புரவு, வாய்மை போன்ற நற்பண்புகளுடன் வாழ்தல். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஒப்புவான் இல், இக்குறளின் பொருள் என்ன? ஸோ இந்த குறள்ல என்ன பொருள் வந்து சொல்லப்படுதுன்னா, முகமலர்ச்சியோடு விருந்தினர்களை பேணுபவர்கள் இல்லத்தில் செல்வம் நிறைந்திருக்கும், ஓகேவா. வீட்டுக்கு வந்த விருந்தினரை நம்ம ஹாப்பியாக அவங்கள உபசரித்தோம் அப்படின்னா நம்மளோட இல்லத்தில் செல்வம் செறிந்திருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. நற்பண்பும் அன்பும் இல்லாதவர் நட்பு எதனை உண்பது போலாகும் என நாலடியார் கூறுகிறது. ஸோ நாலடியார் கூறுவது எதனை அப்படின்னு பார்த்தோம்னா நுனிக்கரும்பை உண்பது போல். நற்பண்பும் அன்பும் இல்லாதவர் நட்பு எதனை உண்பது போலாகும், நுனிக்கரும்பை சாப்பிட்றதுக்கு ஒப்பாக சொல்லியிருப்பாரு. அதாவது நுனிக்கரும்புல அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, கரும்போட அடிப்பகுதியில தான் வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நல்லவர்களுடைய நட்புங்கிறது வந்து அடிக்கரும்பை போல இருக்கும். இந்த மாதிரி நற்பண்பு இல்லாதவரோட நட்பு வந்து நுனிக்கரும்பை போல இருக்கும். கடையேழு வள்ளல்களில் வான்மீன் பல பூப்பினும் ஆனது மண்ணே என்று சிறப்பிக்கப்பட்ட மன்னன் யார்? எந்த மன்னனை வந்து வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்கன்னா ஆய் அண்டிரன். சீவக சிந்தாமணியில் அரச பதவியை துறந்து துறவரம் பூணும் நிலைக்கு சீவகனுக்கு எந்த நிகழ்வு காரணமாயிருந்துச்சு? அரச பதவியை விட்டுட்டு துறவரம் போற அளவுக்கு சீவகனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. குரங்குகளின் பலாப்பழத்தை மனிதன் பறித்து சென்ற நிகழ்வை கண்டுதான் சீவகன் வந்து துறவரம் போயிருப்பாரு.
பாரத கதையின் மைய கருத்தாக வில்லிபுத்தூரார் எதனை வலியுறுத்துகிறார்? வில்லிபுத்தூரார் எதை சொல்றாருன்னா, அறவழியில் நிற்போர் வெற்றி பெறுவர், தீமை தோற்கும் என்பதுதான் வில்லிபுத்தூரார் வலியுறுத்துவது. கண்ணன் தருமனிடம் அஸ்வத்தாமன் இறந்து விட்டதாக பொய்க்கூற சொல்லும் போது, பொய் உரைத்தால் இவையெல்லாம் அழிந்துவிடும் என தருமன் மறுத்தான். ஏன் தருமன் பொய் சொல்லல அப்படிங்கிற காரணத்தை கேட்டிருக்காங்க. ஏன்னா நெருங்கிய உறவினர்களை இழக்க நேரிடும், புகழ், செல்வம், தவம், புண்ணியம் இது எல்லாமே போயிரும் ஒரு பொய் சொல்றதுனால அப்படிங்கிறதுனால தான் தருமன் மறுத்திருப்பாரு. குடிப்புறவுண்டும் கொடுங்கோல் அஞ்சி மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் என்று கொடுங்கோலன் என்ற பழிச்சொல்லுக்கு அஞ்சி மன்னர்கள் ஆட்சி நடத்தியதை பதிவு செய்த நூல் எது? ஸோ பழிச்சொல்லுக்கு அஞ்சு மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில், அதுவும் வஞ்சி காண்டத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. கடைசி கேள்வி, யானே அரசன் யானே கல்வன் என கூறி தன்னுயிரை துறந்தவன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ இதோட 70 கேள்விகள் இந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.